ராஜேஸ்வரி செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து, அவ ஜெயிலுக்கு போறத தவிர அவளுக்கு வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்து ராஜேஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளிய வைக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் பிசினஸ பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம இந்த சொத்து என்னைக்காச்சும் தான் வரப்போகுது. அதுவும் இல்லாம இங்க இந்த வீட்ட நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் இத்தன நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இந்த ராஜேஸ்வரிய தூக்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட பிளான்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம விஜய் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளு வரப்போறாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி இப்படி ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கடைசியில இப்படி வசமா இவங்க கிட்ட சிக்கிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே ராஜேஸ்வரிய எப்படா இந்த வீட்ட விட்டு விரட்ட போறோம்? எப்படிடா வந்து விரட்டுறது? இந்த ராஜேஸ்வரி வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காளே அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் யோசிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ராஜேஸ்வரி இப்படி ஒரு விஷயத்த செய்வா, அதுவும் இல்லாம கையும் களவுமா மாட்டுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ராஜேஸ்வரி அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல அதாவது கிச்சன்ல போயிட்டு அதுல வந்து அந்த இது அதாவது விஷம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கலந்து விட ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம, இந்த ஒரு விஷயம் இங்க கன்ஃபார்மும் ஆக ஆரம்பிச்சுருது. ஆனா, இதுல இப்டி நடக்கும் அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அத மல்லி சாப்பிட்டு, மல்லி உயிருக்கு போராடுற நெலைமைக்கு போவாங்க அப்டின்ற மாரி சொல்லி, கடைசில ஆதாரத்தோட இந்த ராஜேஸ்வரி சிக்கிக்கிறா. ஆதாரத்தோட சிக்குனா என்ன ஆகும்? கடைசில வசமா சிக்கி தான் ஆகணும். அதுவும் இல்லாம ஜெயில்ல போயிட்டு, அங்க எத்தன கம்பி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம அடுத்ததா களியையும் தின்னு தான் ஆகணும். வேற வழி இந்த ராஜேஸ்வரிக்கு கிடையாது. என்னதான் இப்போ வந்து பல அதாவது இந்த சொத்துகள் எல்லாத்தையுமே அதிபதி அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாலுமே கூட, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த ராஜேஸ்வரி திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கக்கூடியது ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியோட கதையே முடிச்சு இப்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட சாப்டர் குளோஸ் அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய்க்கெல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டு, விஜய் இருந்துட்டு இப்போ அதாவது போலீஸயே வர வச்சுர்றாங்க. போலீஸ் வந்து இந்த ராஜேஸ்வரிய கையும் களவுமா பிடிக்கிறது மட்டும் இல்லாம, விலங்கெல்லாம் மாட்டி இப்போ தரன்னு இழுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்க போட்டாகணும் இல்லையா? அதுக்காக வந்து இங்க வந்து பயங்கரமான ஆக்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. "விஜய் நான் உன்னோட அக்கா தானே, என்ன எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்து. நான் வந்து ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு, இப்ப செஞ்சுகிட்டு இருக்க தப்புக்கு, இப்ப செஞ்ச தப்புக்கு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த ராஜேஸ்வரி வசமா மாட்டிக்கிட்டா. இனிமே அவ என்ன நெனச்சாலும் சரி, ஏது நெனச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடந்தே தான் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவ ஜெயிலுக்கு போறது உறுதியாயி போயிடுச்சு. அதுவும் இல்லாம மல்லிக்கும், விஜய்க்கும் கொடைச்சல் குடுக்கறதுக்காக இந்த ரகு, சுடர் இவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியோட நிலைமை இப்படி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. போலீஸும் வந்ததுக்கு அப்புறமா ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரிய வந்து கையும் களவுமா புடிச்சுர்றாங்க. ஆனா ராஜேஸ்வரி வந்துட்டு மல்லி கால்ல விழுறது, விஜய் கால்ல விழுறது, அதாவது ஏற்கனவே மல்லிய வந்து நான் தான் இங்க உட்கார வச்சிருக்கேன். மல்லி வந்து நான் வந்து பிச்சை போட்டதுனால தான் இங்க இருக்கா. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா உண்மையிலேயே நம்ம மல்லி இப்போ வந்து அ இந்த ராஜேஸ்வரிக்கு பிச்சை போட்டு இங்க இருக்க வச்சாங்க அப்படின்னா தான் உண்டு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. வாய்ப்பே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா விஜய் இருந்துட்டு இப்போ வந்து நான் தம்பின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி என்னோட சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல இருந்து ஆட்டைய போட்டுக்கிட்டு, என்ன அந்த வீட்ட விட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்ளினியே, அப்ப உனக்கு தெரியலையா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ராஜேஸ்வரியோட முகத்திலேயே காரி துப்ப ஆரம்பிச்சுர்றாங்க. அதாவது ஒ நம்ம விஜய் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும், இந்த ராஜேஸ்வரிய செருப்பால அடிச்ச மாரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றாங்க, "உண்மையிலேயே உன்ன செருப்பால தான் அடிச்சாங்க" அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, ராஜேஸ்வரி திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. "மல்லி நீயாச்சும் கொஞ்சம் சொல்லு. நான் ஏதோ முன்னாடி தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ வந்து நான் திருந்தி வாழ்றேன். அதாவது இப்போ தான் எல்லா சொத்துமே விஜயோட பேருக்கே வந்துருச்சுல்ல. இதுக்கப்புறமாச்சும் வந்து நான் வந்து அதாவது விஜயோட அக்காவா வாழணும்னு நெனைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் நான் நல்லது பண்ண போறேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ கிழிச்சதெல்லாம் போதும். நீ வந்து ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணா தான் நீ திருந்துவ. அதாவது எனக்கு ஒரு கெடுதல் பண்ணணும், இல்ல என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நீ நெனச்சேன்னு வையேன், அந்த ஒரு விஷயத்த நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். ஆனா என்னோட வெண்பாவுக்கோ,
இல்ல விஜய்க்கோ யாராச்சும் ஆபத்த விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் அவங்கள விட போறது கிடையாது. கண்டிப்பா அவங்கள வந்து கொல்றதுக்கு கூட நான் தயாரா இருப்பேன். ஆனா இப்போதைக்கு உங்கள ஜெயிலுக்கு மட்டும் தான் அனுப்புறோம். சைலன்ட்டா போயி அங்க குடுக்குற தண்டனைய வந்து வாங்கிக்கிட்டு, அமைதியா அங்கேயே கொஞ்ச நாள் செட்டில் ஆயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இங்கேயே இருந்தீங்க அப்படின்னா, கோவத்துல நானே கத்தி எடுத்து அதாவது பொருள் எடுத்து போட்டு போயிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி திரு திருதுன்னு முழிச்சுட்டு இருக்கா. இனிமே நம்ம பருப்பு இங்க வேகாது. அடுத்தடுத்து வந்து விஜயும், மல்லியும் செம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ண அந்த சிறப்பான சம்பவங்கள்லாம் அப்படி. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்காக பேசுறது. விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து இப்படியெல்லாம் பண்ண அப்படின்ற மாரி பேசுறது. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. கடைசியில வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி கதறிக்கிட்டே இப்போ போலீஸ் பின்னாடியே போக ஆரம்பிச்சுறா. இப்போ அடுத்ததா லாக்கப்லயும் கொண்டு போய் போட்டுர்றாங்க. இந்த ராஜேஸ்வரிய வந்து இத்தன நாளா ஆட்டம் காட்டிட்டு இருந்தா. ஏன்னா இந்த சொத்து எல்லாமே விஜயோட பேருக்கு முழுசா வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மொத்த சொத்து வந்ததுனால ராஜேஸ்வரியோட முகத்திரை கிழிச்சு இங்கிருந்து அனுப்பிச்சுட்டாங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? அவ்வளோதானே எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இங்க பிரச்சனை ஓவர். ஆனா இந்த ராஜேஸ்வரி மறுபடியும் வெளிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த சுடர், அடுத்ததா ரகு இவங்க எல்லாருமே நம்ம மல்லியையும், விஜய்யும் பிரிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டையும் தடுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.